உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி வருகிறது. நமக்கு டக்குன்னு நினைவு வர்றது என்ன சொல்லுங்க? மனசாட்சி தொட்டு சொல்லணும். டக்குன்னு நினைவு வர்றது என்னன்னா டைவர்ஸ், குடி, இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா ராகு வந்தா ஒரு குடும்பம் எப்படி கெட்டு போகும்? தம்பதிகளுக்குள்ள பிரிவு ஏற்படும். ராகு வந்தா என்ன ஆகும்? பெயர் கெடும், கெட்ட பெண்களுடைய தொடர்பு ஏற்படும், அல்லது கெட்ட ஆண்களுடைய தொடர்பு ஏற்படும். அந்த மாதிரிலாம் நல்லா இருந்த குடும்பத்தில் நல்ல பாம்பு பூந்ததும்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இந்த பாம்பு எப்போ உள்ள வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறது. இதில் இந்த விவஸ்தைன்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை, விவஸ்தையே இல்லாமல் பண்ணுறாங்க சார் அப்படிம்பாங்க. அப்படின்னா நாகரிகம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். இந்த குருவோ சனியோ நண்பர்களே, குரு அதிகபட்சமாக என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய செல்வ வளங்களை பிடுங்கிடுவார். எப்படியே செல்வ வளங்களை பிடிக்கிறார். ஆனால் சனி பகவான் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவார். தொழிலில் நம்பிக்கை இழப்பு, கையெழுத்து போட்டீங்க உண்மையாக இல்லை, நீங்கள் உங்க மேலே ட்ரஸ்ட் வச்சோம் நம்பிக்கையா இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த ராகு கேது கொடுக்குற தண்டனை இருக்குது தெரியுமா? மிக உயர்ந்த தண்டனை தான் இந்த ராகு கேதுகள் தருவாங்க. என்ன அப்படின்னா, உறவுகளை தொடுவாங்க இவங்களுக்கு. அதனால தான் விவஸ்தை இல்லைன்னு சொல்கிறேன். உறவுகளை தொடுவாங்க. நான் என் ஒய்ஃப் கூட என்னவோ ரிலேஷன்ஷிப்பாக இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்னையா ப்ராப்ளம்? ஜாபை கெடுக்கிற, வேலையை பிடுங்குற, எல்லாத்தையும் பண்ணுற, ஆனால் ஏன் என் இன்டிமசிக்குள்ளே வர? நானும் என் ஒய்ஃபும் பிரியமாக லவ் பண்ணுறோம், அதில் ஒரு லாரி மண்ணள்ளி போட்டு விட்றியாப்பா என்றால் ராகு இந்த மாதிரியான எமோஷனல் ஃபீலிங்ஸை டச் பண்ணுறவர். இதுக்கு அப்படி அந்த எண்டு கேது. கேது என்ன பண்ணுவார்னா, உலகத்தில் காலதேவன் இருக்கார் பாருங்க. யார் காலதேவன்? யமன். காலதேவன் யார்? சனி. காலதேவன் யாரு? விஷ்ணுமாயா. இந்த மாதிரியான காலதேவன் பேர். இவங்க கோர்ட்லாம் மன்னிப்பே கிடையாது. யமன் கோர்ட்டில் மன்னிப்பு இருக்கா சார்? மன்னிப்பே கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கேது கோர்ட்லேயும் தண்டனையே கிடையாது, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. கேது தசை வந்தவன் எல்லாரையும் பாருங்க, கேது தசை வந்த எல்லாரையும் பாருங்களேன், உடம்பு முடியாமல் படுத்திருப்பாங்க, ஐசியூவில் படுத்திருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த கேது திசை என்பது உயிருக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடியது. ஆக ராகு போகத்தை தருகிறார், உறவுகளில் கை வைக்கிறார். கேது இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணீங்களோ, பெற்ற தாய்க்கு சோறு போடலை, இருமகனை அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. கேது தண்டனை கொடுப்பார். இருக்கிற வேலையை பிடுங்கி எல்லாத்தையும் பிடுங்கி ரோட்டில் விட்டுருவார். நீங்கள் பண்ண தப்பு எதுன்னு உங்கள் மனசுக்கு தெரியும். நீங்கள் பண்ண தப்பு எதுன்னு உங்கள் அந்த நண்பன் உங்களை நம்பினா, நம்பிக்கை துரோகம் பண்ணலை, வா கமான் கூப்பிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி அவுத்து விட்டு ரோட்டில் அனுப்பி விட்டுருவார். கேது மாதிரி ஒரு தண்டனை கடவுள் யாரும் கிடையாது. ஆக இந்த ரெண்டு பேர் தான், ரெண்டு எண்டு. ஒன்று இன்பத்தின் உச்சம், இன்னொன்று பண்ண பாவங்கள் தண்டனைகளின் உச்சம். இந்த ரெண்டத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அந்த ராகுவும் கேதுவும் தான் பெயர்கிறார்கள். எப்போ பெயர்றாங்க? 18ஆம் தேதி பெயர்கிறார். இந்த ராகு கேது எங்கிருந்து எங்கே பெயர்வாங்க? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ராகு சூரியனை விழுங்கக்கூடியவர், கேது சந்திரனை விழுங்கக்கூடியவர். ராகு சூரியனை விழுங்கும் இந்த நாளை நாம் சூரிய கிரகணம் என்று அழைக்கிறோம். புரிகிறதா? கேது சந்திரனை விழுங்கக்கூடியதை நாம் என்ன அழைக்கிறோம்? சந்திர கிரகணம் என்று அழைக்கிறோம். அப்போ இவர்கள் ஆன்டி கிளாக் வைஸ்ல செயல்படுவார்கள். மீனத்தில் இருந்த ராகு கும்பத்திற்கு வருகிறார், கண்ணியில் இருக்கின்ற கேது சிம்மத்திற்கு போகிறார், ஆன்டி கிளாக் வைஸ். அவ்வகையிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியில கேது, 7 ராகு. ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, ராசியில் கேது என்பது என்ன வகையான பிரச்சனைகளை உண்டாக்கும் என்றால், டிப்ரெஷனு, சந்நியாச வாழ்க்கை, ஞானம், எல்லாற்றையும் துறந்த பற்றற்ற நிலை, இதெல்லாத்தையும் இந்த கேது பகவான் தரப்போகிறார். ராகு என்ன பண்ணுகிறார்? 7ஆம் இடத்துல இருந்து போகங்களை வாரி வாரி வழங்குகிறார். போகம் என்னெல்லாம் போகம்? உலகத்தில் எதெல்லாம் சிற்றின்பமோ அதெல்லாம் போகம். சிற்றின்பங்களை எல்லாம் தரக்கூடிய கடவுளாக ராகு விளங்குகிறார். 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ங்கிறது என்ன அப்படின்னா லவ் அண்ட் லஸ். இந்த லவ் அண்ட் லஸ்ஸுங்கிற இடத்துல இந்த ராகு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், ஒரே தூக்கி ஃபாரின் அனுப்பிடுவார் ராகு பகவான். ஃபாரின் போறீங்க, நல்லா இருப்பீங்க, பிரமாதமாக இருப்பீங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்து ராகு தரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், தேவையில்லாத அவப்பெயரை உண்டாக்கும். கூடா நட்பு கேடாய் விளையும்பாங்க, கூடா நட்பை உண்டாக்கும். தேவையில்லாத ஒரு பெண்ணின் சகவாசம், தேவையில்லாத ஆணின் சகவாசம் போன்றவற்றெல்லாம் உருவாக்கக்கூடியது இந்த 7ஆம் இடத்து ராகு. அப்போ 7ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? பெண்கள் இடத்துல பேசவே கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் ஃபோட்டோஸ் அனுப்புறது, உங்களுடைய விஷயங்களை வெளியே அந்தரங்கங்கள் யார்ட்டையாவது ஷேர் பண்ணுறது, நம்பிதானே சொன்னேங்கிறது,
இது எல்லாமே உங்களுக்கு ஆபத்துகளை உண்டாக்கும். 7ஆம் இடத்து ராகு மிக மிக மோசமான ஆபத்தான பின்விளைவுகளை ஏற்படும். இப்ப 7ஆம் இடத்து ராகுங்கிறது வேற என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தைரியத்தை சிதைக்கக்கூடியது இந்த 7ஆம் இடத்து ராகு. தைரியம் போயிடும். ஒரு ஒரு புகழ் போயிடும். தேவையில்லாத பழைய காதல் எல்லாம் வந்து தொலையும் இந்த 7ஆம் இடத்து ராகுவால். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் இன் ராகு. குடும்ப உறவிலே உங்களுக்கு டைவர்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒருத்தர் சந்தேகப்படுறது, ஒருத்தர் வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது, ஒருத்தர் வந்து நம்பிக்கை இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். 7ஆம் இடத்து ராகுங்கிறது உங்களை ஒரே தூக்கி ஃபாரின் அனுப்பிடுறார். ஸோ அப்போ சில பேர் இந்த கடல் கடந்த வாணிபம்லாம் பண்ணுவீங்க. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறது, இறக்குமதி பண்ணுறது போன்றவற்றை எல்லாத்தையும் இந்த 7ஆம் இடத்து ராகு பண்ணுறார். இங்கேருந்து ஒரு பொருட்கள் வச்சுருந்தேன், அதை வந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன். 7ஆம் இடத்து ராகு. புதிய பிஸ்னஸ் எக்ஸ்போசர்ஸ் மட்டுமல்ல, புதிய ஒப்பந்தங்கள், புதிய பெரிய மனிதர்கள் சந்திப்பு போன்றவையெல்லாம். உலகின் நண்பர்களே, இந்த 7ஆம் இடத்து ராகு வரும்போது நிறைய நன்மைகள் நடக்கும். வெளிநாட்டுக்கு கூட்டு போவார், பெரிய பெரிய மனிதர்களோட பழக வைப்பார், எல்லாம் நடக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் 7ஆம் இடத்து ராகு தரக்கூடிய மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம் என்னவென்றால், குடும்ப உறவை சிதைச்சிருவார். ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். அதான் இருக்கிறதுலே மோசமான விஷயம். குடும்ப உறவே இருக்காது. அப்போ டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்கலாம் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். மேற்கொண்டு அம்பு விட்டிங்கன்னா என்ன ஆகும்? உண்மையிலே டைவர்ஸ் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோவத்தில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது, ஒரு கோவத்தில் பிரிஞ்சு போகிறது போன்றவையெல்லாம் செய்வாங்க. பட் ஆனால் ராகு வரும்பொழுது அது சீரியஸாக நடந்துடும். பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நண்பர்களே, ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும்பாங்க. என்றைக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோபத்தில் சொல்கிற ஒரு விஷயம் உண்மையிலே நடந்துடும். 7ஆம் இடத்து ராகு என்பது அந்த விதமான உங்களுக்கு வந்து பலன்களை பலிக்க வைக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களை டிப்ரெஷன், உங்களை சுருக்கிறார். ஒரு பாம்பு இருக்கிறது என்றால் நண்பர்களே, அந்த பாம்பு படத்தை விரிக்குது இப்படி. இதுதான் ராகு, பிரதாபம்னு பேரு. அதே பாம்பு ஒரு புத்துக்குள்ள போய் உடம்பை சுருக்கிக்குது, அதுதான் கேதுன்னு பேரு. தன்னை சுருக்கி கொள்ளும் தன்மை கேது, தன்னை விரிக்கும் தன்மை ராகு. எது எடுத்தாலும் ஒரு பிரதாபம். அண்ணன் வருகிறார், இதெல்லாம் ராகு. எனக்கெல்லாம் போய் என்ன சார் தெரியும் அப்படின்னு தன்னைத்தானே சுருக்கிட்டே, அது பேர் கேது. இந்த ராகு கேதுக்கள் சிம்மராசிக்காரங்களை இந்த வருஷம் போட்டு பெண்ட் எடுக்க போகுது. உண்மையிலே சொல்லுகிற நண்பர்களே, உங்களுக்கு அஷ்டம சனிலாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அஷ்டம சனிலாம் நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவீங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமே 7ஆம் இடத்து ராகு தான். 7ஆம் இடத்து ராகு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதைத்தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் 7ஆம் இடத்து ராகு. இப்போது வேற என்னெல்லாம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெரும்பாலும் வந்து வேற்று சமூகத்தை சேர்ந்தவங்க, வேற்று மொழி பேசுகிறவங்க, வேற்று ஊருக்காரங்க, வேற்று நாட்டுக்காரங்க, இவங்களோடலாம் தொடர்பு உண்டாகும். ராகு 7ல் இருந்தா நீங்கள் அவங்களோடலாம் பழகுவீங்க. அவங்க கண்ட்ரிக்கு போகிறது, அவங்களோடையே சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது போன்றவைகள்லாம் உண்டாக்குவார். 7ஆம் இடம் என்பது நியூ திங்கிங்ஸ், புதிய யோசனைகள், நியூ பாசிபிலிட்டிஸ், புதிய ஐடியாஸ். புதுசாக யோசிக்கிறீங்க. இந்த 7ஆம் இடத்து ராகுவால் ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் வந்து அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணணுமோ அப்படிலாம் யோசித்து அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவீங்க. இப்போ மனைவியுடன் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விஷயத்தை அணுகணும். ஏன்னா இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாகி நிரந்தர பிரிவு ஏற்படும். சில பேர் டெம்பரரியாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒரே வீட்டிலே இருப்பாங்க, பக்கத்து ரூமாக இருக்கும், பேசாமே இருப்பாங்க. அதெல்லாம் சரி, அதெல்லாம் வந்து இன்னும் அதிகபட்ச பிளவுகளாக ஆகும். அப்போ உங்களுடைய செலவுகள், உங்களுடைய நீங்கள் என்ன பேசுகிறீங்க, கொள்கிறீங்க, போக்குவரத்து எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு. அதர்வைஸ் இதுக்குரிய நீங்கள் கொடுக்குற வேலை ரொம்ப மோசமான வேலையாக இருக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள்லாம் தீட்சை பெற போகிறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் மந்திர உச்சாடனம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த தேவதைக்கு உபதேசம் வாங்கியிருக்கேன், இந்த சுவாமிக்கு நான் மாலை போட்டிருக்கேன், இந்த சுவாமிக்காக மெனக்கிடுறேன் போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் சிம்மராசியில் வந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு கேது பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார்? ஞான தீட்சையை தருகிறார். இப்போ இந்த ராகு கேது 2 பேருமா சேர்ந்து சிம்மராசிக்காரர்களுக்கு வேண்டுவனேற்றெல்லாம் செய்ய போகிறார்கள். ஆனால் ஒரே விஷயம், குடும்ப உறவு சுத்தமாக காலியாயிடும். அப்போ மெசேஜ் அனுப்புகிறீங்க, சில பேர் வந்து அந்த ஃபோட்டோ மெசேஜெல்லாம் அனுப்புகிறீங்க, வாட்ஸ்அப் மெசேஜெல்லாம் அனுப்புகிறீங்க, வீடியோலாம் அனுப்புகிறீங்க, ஜாக்கிரதையாக பண்ணுறது சிறப்பு. ராகு கேதுக்கள் பயிற்சி சிறப்பாக நடைபெற போகிறது. ராகுக்குரிய பிரீத்தி என்றால் நீங்கள் திருவேற்காடு கருமாரியம்மனை கும்பிடணும்.
கேதுக்குரிய பிரீத்தி என்றால் நீங்கள் பிள்ளையாரை கும்பிடணும். இது 2 தான் ஒரே பரிகாரங்கள். இந்த 2 பேரை பிடிச்சிங்கன்னா போதும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.